வணக்கம் நண்பர்களே. நாம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றியை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தோல்விகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இத நான் சொல்லலைங்க, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெற்றிக்கான 4 மந்திரங்களை சொல்லியிருக்காரு. அந்த மந்திரங்கள் என்னங்கிறத நாம இந்த வீடியோ முடியும் போது பார்க்கலாம். இப்போ அத ஆழமா உணர்த்தக்கூடிய ஒரு கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஒரு சின்ன கிராமத்துல ராஜுங்கிற இளம் சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு ஓவியங்கள் வரையறதுல பெரிய ஆர்வம் இருந்தது. மேலும் உலக புகழ் பெற்ற ஓவியரா ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய கனவு. அவன் தினமும் பல மணி நேரம் ரொம்ப ஈடுபாட்டோட ஓவியங்களை வரைஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய ஓவியங்கள் அவ்வளோ சிறப்பானதா இல்ல. ஒரு நாள் ராஜு அவனுடைய பக்கத்து நகரத்துல இருக்கக்கூடிய பிரபலமான ஓவியர் பட்டேல் பத்தி கேள்விப்படுறான். உடனே அவன், நாம இவர்கிட்ட போய் வரைய கத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சு தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவரை சந்திக்கிறதுக்காக போறான். பட்டேலுடைய ஓவிய அறைக்கு போனதும் இவனுடைய ஓவியங்களை ஒரு விதமான பயத்தோட காண்பிச்சு, எனக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு கேட்டான். அவரும் அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உன்னுடைய ஓவியங்கள்ல ஒரு ஆழமான உணர்ச்சி மற்றும் நுட்பம் குறைவா இருக்கு. ஆனா உன்னுடைய ஆர்வமும் மன உறுதியும் ரொம்பவே பாராட்டுக்குரியது. நீ கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் கொஞ்சம் கூட தயங்காம, நான் கத்துக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்றான். அவரும் இவனுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. தினமும் அதிகாலையில எழுந்து எந்த களைப்பும் இல்லாம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். மேலும் அவருடைய அறிவையும் கலை நுட்பங்களையும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். ஆனா வெற்றி உடனே கிடைச்சிடலங்க. ராஜு நிறைய தோல்விகளை எதிர்கொண்டான். அவன் போற இடத்துல எல்லாம் அவனுடைய படைப்புகளை நிராகரிச்சாங்க. பல கலைக்காட்சி கூடங்கள்ல, இதெல்லாம் படைப்பே இல்ல, இத தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனங்களை வீசினாங்க. இது எல்லாத்தையும் மீறி ராஜு தன்னுடைய ஓவியங்களை தொடர்ந்து வரைஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஒவ்வொரு முறை ஓவியத்தை தீட்டும் போதும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். ஒவ்வொரு தோல்வியை அடையும் போதும் அவனுடைய மனசுல பட்டேல் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. வெற்றி ஒரு பயணம்தான், அது லட்சியம் கிடையாது. வருடங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் மிகப்பெரிய கலை கண்காட்சியில இருந்து அவனுடைய படைப்புகளை காட்சிக்கு வைக்கிறதுக்காக ராஜுக்கு அழைப்பு வந்தது. அந்த கண்காட்சியில இவனுடைய ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய ஆழமான உணர்ச்சியையும் நுட்பங்களையும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வச்சிடுச்சு. இவனுடைய ஓவியங்களை எதிர்மறையா விமர்சனம் செஞ்ச எல்லாருமே இப்போ ஒரே பாராட்டி தள்ளினாங்க. இவனுடைய படைப்புகள் உயர்ந்த விலைக்கு விற்பனையாச்சு. ராஜுவுடைய புகழ் உலகம் முழுசா பரவுச்சு. தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, வெற்றிக்கு வழிவகுக்க கூடிய ஒரு படிக்கட்டு தான் அப்படிங்கிறத ராஜு நம்பினான். சரிங்க, இப்போ அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த 4 மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். மிக பெரிய குறிக்கோள் கொண்டு வாழுங்க, தொடர்ச்சியா அறிவை பெறுங்க, கடின உழைப்பு, முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுங்க. இந்த 4 மந்திரங்கள் தான். இத பத்தி இன்னும் நுணுக்கமா கதையோட இணைச்சு சொல்லணும்னா, இந்த கதையில ராஜுவுக்கு உலக புகழ் பெற்ற ஓவியரா ஆகணுங்கிற அந்த உயர்ந்த லட்சியம் ஒரு ஊந்துதலை கொடுத்தது. பட்டேல் அப்படிங்கிறவர்கிட்ட போய் அந்த ஓவியங்களை எப்படி நுட்பமா ஆழமா உணர்வு பூர்வமா தீட்டுறது அப்படிங்கிறத கத்துக்கிட்டான். பொறுமையோட தன்னுடைய தோல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா மாத்தக்கூடிய மனநிலை அவனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையா அமைஞ்சது. எந்த ஒரு மகத்தான வெற்றியும் உழைப்பில்லாம வராது அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான். அவனுக்கு வந்த சவால்களை பொறுமையோட எதிர்கொண்டு அர்ப்பணிப்போடவும் மன உறுதியோடவும் தொடர்ந்து முயற்சி செஞ்சான். இந்த 4 கோட்பாடுகளையும் அவனுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சதன் மூலமா அவன் உலக புகழ்பெற்ற ஓவியரா வெற்றி பெற்றான். நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய லட்சியங்களை பார்க்க ஆரம்பிங்க, செயல்பட ஆரம்பிங்க. வெற்றி உங்கள் வசம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடவும் உறவினர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வெற்றி நமதே.